சரியான வெயிலுங்க. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்கவே மாட்டேங்குது. ஸோ நம்ம தண்ணி குடித்து ஓட்டிடுறோம். பட் இவங்களுக்கு குடிக்க சொன்னால் லிட்ரு கணக்கில் குடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவா 6G, அதுக்கப்புறம் டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 ஆல் நியூ ஜூபிட்டர். ஸோ மைலேஜ் அதிகமாக கொடுக்கும்னு கிளைம் பண்ணுறாங்க. இன்றைக்கி உண்மையிலேயே இவங்க எவ்வளோ குடிக்கிறாங்கன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்ப்போம். இந்த வெஹிக்கிளில் இந்த 2 வெஹிக்கிளோட மைலேஜ் டெஸ்ட் வந்து பார்ப்பீங்க. அண்ட் ஜூபிட்டரோட என்னோட ஒப்பீனியன், அதாவது டிரைவ் பற்றின என்னோட ஒப்பீனியன் வந்து இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணல. இந்த வீடியோவில் இந்த 2 வெஹிக்கிள் எப்படி இருக்குன்னு உங்களை கம்பேர் பண்ணி நான் சொன்னேன்னா மேபி ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 கிலோமீட்டர் இந்த 2 வெஹிக்கிளையும் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். 2 வெஹிக்கிளையும் ஓட்டி பார்த்து ஒரு லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணுற ஜூபிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஐகோ அசிஸ்ட் இல்லாத மாடலை தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஐகோ அசிஸ்ட் இருக்கக்கூடிய மாடலை பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் வந்து இன்னும் அதிகமான மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே இருக்கிறது நமக்கு பேசிக் மாடல் தான். ஐகோ அசிஸ்ட் இல்லாத மாடலை தான் நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். வண்டி எடு. ஓகே, நம்ம 2 வண்டியுமே வந்து டேங்கை ஃபில் பண்ணிடுவோம். ஸோ யூஸ்வலாக நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணுற அதே பங்குக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம திரும்ப வந்து பெட்ரோல் போட போகிறோம். ஸோ வாங்க டேங்கை ஃபில் பண்ணுவோம் 2 வண்டிக்கும். ஜி டேங்க் ஃபுல்லு ஜி. அடுத்து ஜூபிட்டரை டேங்க் ஃபில் பண்ணிடுவோம். இதில் ஆக்சுவலாக டேங்க் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். 2 வண்டியும் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ 2 வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த ரைடை வந்து நானும் பேட்ரிக் அண்ணனும் தான் வந்து ஓட்ட போகிறோம். ஸோ என்னோட வெயிட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 95 kg. ஏன்னா உங்கள் வெயிட்னா என்னது அரௌண்ட் 100. 95 to 100. 95 தான் இருப்பேன், 100 இல்லைப்பா. பொய் சொல்கிறாரு. சரி ஓகே, இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டர் ரைடுண்ணே. நீங்கள் 15 கிலோமீட்டர் இதை ஓட்டுங்க, 15 கிலோமீட்டர் அதை ஓட்டுங்க. ஸோ அப்போ நம்ம 2 பேரும் 2 வண்டியும் 30 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். ஸோ அப்படி தான் நம்ம வந்து கணக்கு பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 15 கிலோமீட்டர் ஒரு 20 கிலோமீட்டர் போய் ஒரு யூட்டர்ன் பண்ணுவோம். அங்கே வெஹிக்கிளை ஸ்வாப் பண்ணிப்போம். அண்ட் என்னோட கருத்தையும் அண்ணனோட கருத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. அண்ணன் ஆல்ரெடி வெஹிக்கிளை ரிவ்யூ பண்ணி வீடியோஸ்லாம் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ணனோட சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேண்ணா, நம்ம இப்போ ஏர் செக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம். ஸோ ஓகே வீலர்ஸ், நம்ம ஆக்டிவாக ஓட்டிகிட்டு இருக்கோம். 6:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. பங்க்லேருந்து எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். நம்ம ஷூட்டே வந்து 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ணன் வந்து ஜூபிட்டர் வந்து ஓட்டி பார்க்குறான்னு இருக்காரு. நான் இப்போ ஆக்டிவாக வந்து ஓட்டி பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட்டு முடிகிறதுக்குள்ளே வெளிச்சம்லாம் போயிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டுன்னு இந்த 2 ஸ்கூட்டருக்கு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அது பார்ட் 2 வெர்ஷன் தான் இந்த வீடியோ. இதில் நம்ம மைலேஜ் டெஸ்ட்டை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வெஹிக்கிள் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக இந்த வெஹிக்கிளை பிரேக்கிங்கு, பர்ஃபார்மன்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆக்டிவா பற்றி சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எந்த தொல்லையும் கொடுக்காத ஒரு வெஹிக்கிளுங்க ஆக்டிவா அப்படிங்கிறது. ஸோ பெருசாக பிரச்சனை எதுவும் வராது. நல்ல ரிலையபிளான ஒரு இன்ஜினும் கூட. ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ்லையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவ்வளோ ரிஃபைண்டான ஒரு வெஹிக்கிள் அப்படி தான் சொல்லணும். ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ சஸ்பென்ஷன் இதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டில். வேணால் சின்னதாக நான் சொல்கிறேன். சஸ்பென்ஷன்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது, ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். சீட்டோட குஷனிங் லெவல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் லென்த்தான சீட்டுனா அது ஜூபிட்டரோட சீட்டு தான் வந்து லென்த்தாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு மெயினாக ஆக்டிவாவில் பிடிச்சதே வந்து அந்த ரிஃபைன்மெண்ட் தான். இந்த வெண்ணெயில் கத்தி பாயிற மாதிரி இருக்கும் அந்த பிஸ்டன் போகிறது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு ஆக்டிவா நானே சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்த பிரச்சனையும் கொடுக்காது, தாராளமாக எடுங்க, ஆக்டிவா போய் எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த லெவலுக்கு ஒரு தொல்லை கொடுக்காத ஒரு வண்டி தான் இந்த ஆக்டிவா. பிரேக்கிங் வந்து ட்ரம் பிரேக் தான். நிறைய பேர் டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் வந்து எடுக்கிறது இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் வேரியண்ட் போகாதீங்கன்னு சொல்லுவேன். அந்த கீலெஸ் என்ட்ரிலாம் வச்சு வருது பார்த்தீங்களா, அந்த வேரியண்ட் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். மேபி அதை தவிர இந்த ட்ரம் பிரேக் உள்ள மாடலே போதிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஹெட்லைட்டோட வெளிச்சத்தை பற்றி பேசலாமா? கிட்டத்தட்ட 6:45 பக்கம் ஆகுது. இன்னும்
லைட்டிங் லைட்டாக இருக்குது. மேபி இது இன்னும் கொஞ்சம் இறங்கினா தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஹெட்லைட் வந்து சுத்தமாக இப்போதைக்கு விசிபிளாக இல்லை. எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி நம்ம ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டில் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ ரியலி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு வெளிச்சத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் லாங் ரைட்லாம் வந்து போக முடியாதுங்க. பொதுவாக ஸ்கூட்டரில் லாங் ரைட் போக மாட்டாங்க. பட் இதை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. சிட்டி யூஸுக்கு தகுந்த ஒரு ஹெட்லைட்னே சொல்லுவேன் இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும். 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து ஓட்டுறோம். 40 to 50 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஓட்டுறோம். ரொம்ப ஹை ஸ்பீடெலாம் வந்து போகலை. ஹை ஸ்பீட்லாம் போனீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் மைலேஜ் வராது. ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஹை ஸ்பீடு போனால் மைலேஜ் வருமானு தெரியல. பட் இந்த 40-50ங்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே வந்து பர்ஃபெக்டான சிட்டி ஸ்கூட்டர்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஸ்கூட்டரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதனால் நம்ம ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே இந்த மைலேஜ் டெஸ்ட்டை வந்து பார்ப்போம். ஓகே, நம்ம யூ-டர்ன் பண்ணுற இடம் வந்து வந்துருச்சு. ஸோ அங்கே நம்ம யூ-டர்ன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அண்ணன்ட்ட வண்டியை கொடுத்துட்டு, ஸோ நான் ஜூபிட்டரை ஓட்டி ஜூபிட்டரில் ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. நான் அதில் உங்களுக்கு மித்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம ஆக்சுவலாக பூதலூர்கிட்ட இருக்கிற ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். இது ரெகுலராக நிறுத்துகிற ஸ்பாட்டு தான். நான் ஆக்சுவலாக இந்த கடையில் தான் அடிக்கடி நிப்பாட்டுவோம். ஸோ இன்றைக்கி இங்கேயே வந்து திரும்ப ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டாச்சு. என்ன ஆக்சுவலாக என்னோட ஒப்பீனியனாக நான் வீடியோவில் சொல்லிட்டேன் ஆக்டிவா எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இவ்வளோ தூரம் நீங்கள் ஜூபிட்டர் ஓட்டு வந்தீங்களே, எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பெட்டராக இருக்கும். எனக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துச்சு. எனக்கு என்ன விஷயம்னாக்கா NVH அப்படிங்குவாங்க, நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ். எனக்கு அது வந்து கொஞ்சம் கூட தெரியல. எனக்கு அந்த பழைய ஜூபிட்டர் ஓட்டிருந்தப்ப எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு, எனக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் இருந்துச்சு. எனக்கு வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் கம்மியாக இருக்கும், பழசை விட இதை ரிஃபைன்ட் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் திரும்ப அதை ஓட்டி பார்த்தா தான் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஹெட்லைட் பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ஹெட்லைட் சுத்தமாக வெளிச்சம் பார்த்தல. எனக்கு வந்து ஹெட்லைட் வெளிச்சமாக இருந்துச்சு. ஓகே, ஏன்னா டெஸ்ட்டில் வந்து காமிச்சிருக்கோம் ரெண்டுத்தோட லைட் வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அது எல்இடிங்கிறனால நல்லா வெளிச்சமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அது அதே மாதிரி நீங்கள் வந்து சஸ்பென்ஸ் நல்லா இருக்குது. எனக்கு சஸ்பென்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் ஓட்டில இப்போ வரப்போ ஓட்டி பாருங்க. நீங்கள் உங்களுக்கு அதில் டிஸ்டர்பன்ஸ் தான் சொல்லுங்கள் எனக்கு. கண்டிப்பாக நான் வந்து அந்த பல்லவான ரோட்லேயே ஓட்டி பார்த்தேன். நான் சும்மா ஹைவேஸ்லேருந்து போகிறப்ப டக்குன்னு அப்படியே வெளியே போய் நான் ஓட்டி பார்த்தேன். நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதில் உங்களுக்கு பாருங்க. இதையும் நீங்கள் ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். அகைன் பங்க் போயிட்டு இதோட மைலேஜையும் செக் பண்ணிடுவோம் எவ்வளோ கொடுக்குதுன்னு. ஓகே, வாங்க டீ சாப்பிடலாம் வாங்க. ரைட், இங்கேருந்து பயணத்தை தொடருவோம். இப்போ அண்ணன் ஆக்சுவலாக வந்து ஆக்டிவாக ஓட்ட போகிறாரு. நான் வந்து ஜூபிட்டர் ஓட்ட போகிறேன். எனக்கு என்னமோ இதில் இனிஷியலில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த 20-30 போகிறப்போ ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இது எனக்கு அங்கே ஈவெண்ட்டில் ஓட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆச்சு. ஆனால் என்னென்னா இந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் வைப்ரேஷன் இருக்குது. சீட்டில் தான் வைப்ரேஷன் தெரியுது. 40க்கு மேலே போயிட்டா வண்டி கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கிற ஃபீல் இருக்குது. என்னென்னா ஆக்டிவாவில் உட்காந்து ஒன்றே அந்த ரிஃபைன்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியும். இதில் என்ன அப்படின்னா வண்டி ரிஃபைண்டாக இருக்குது. எப்படின்னா 50-60க்கு மேலே ரிஃபைண்டாக இருக்குது. அந்த ஐடலில் வந்து அந்த இனிஷியல் அந்த ஆக்சலரேஷன் கொடுத்து போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மைனர் வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவேன். பட் ஹெட்லைட்டு சூப்பருங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எந்த லெவலுக்கு பிரைட்டராக இருக்குன்னு. பட் நல்லா இருக்குது ஹெட்லைட்டு. வைப்ரேஷனை தவிர எனக்கு இந்த வெஹிக்கிளில் பெரிய மைனஸாக தெரியல. வெயிட் ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து 105 கிலோ தான் வந்து வெயிட்டு இருக்குது. அதாவது ட்ரம் பிரேக் உள்ள மாடலு. எனக்கு ஆக்டிவாவோட அது ரொம்ப லைட்டராக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவேன். அந்த ஃப்ளிக்கபிலிட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப லைட்டராக ஃபீல் ஆகுது வண்டி. அது ஏன்னு தெரியல, என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. ரொம்ப லைட்டராகவே இருக்குது வெஹிக்கிள் வந்து. என்ன வீலர்ஸ், இதில் பெட்ரோல் பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக காட்டுதுன்னு. ஆஹா, என்ன மைலேஜ் கொடுத்துருக்குன்னு தெரியலையே. டேங்க் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பட்டு வெஹிக்கிளில் மைலேஜ் கம்மியாக இருக்குது. பட் 50க்கு மேலே போனதுக்கப்புறம் அந்த ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் ஃபீல் ஆகுதுங்க. பழைய வண்டியை விட ரிஃபைண்டாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. முன்னாடி இருந்ததை விட ரிஃபைண்டாக இருக்குது. பட் ஹோண்டா ஆக்டிவா அளவுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும்னு கமல் சார் சொல்கிற மாதிரி தான். ரிஃபைண்டாக இருக்குது, பட் ஆக்டிவ் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.
ஆக்டிவா யூசர்ஸ் அதை ஓட்டினா தெரியும். ஏன்னா நானும் ஆக்டிவா 125 வச்சுருக்கேன். ஜூபிட்டர் 125 போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ஆக்டிவா 125 வாங்கினேன். அதுக்கப்புறம் ஏன்டா வாங்கினேன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். அது வேறு டிபார்ட்மெண்ட். பட் என்னென்னா ஹோண்டாவில் அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் அதிகமாக வச்சுருந்தது ஹோண்டா வெஹிக்கிள்ஸ் தான். அதனால் எனக்கு ஹோண்டாவோட ரிஃபைன்மெண்ட் வந்து பிடிக்கும். பட் இந்த வெஹிக்கிளில் பாசிட்டிவான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா சீட்டு வந்து அதை விட இதில் குஷனிங் பெட்டராக இருக்குது, கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, லென்த்தான சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டை பாருங்கள், செமையாக இருக்குங்க. ஹெட்லைட் வந்து திட்ட ஒரு காரில் அடித்தா எந்த லெவலுக்கு ஹெட்லைட் இருக்குமோ அந்த லெவலுக்கு ஹெட்லைட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். அவ்வளோ அருமையாக இருக்குது ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும். அதில் சிமினி விளக்கு மாதிரி எரியுது ஆக்டிவாவில். இதில் ஹெட்லைட் வந்து சூப்பராகவே இருக்குது. சஸ்பென்ஷன் ஆக்டிவாகவும் இது சிமிலர் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் எனக்கு வந்து தெரியல. பிரேக்கிங் வந்து இது புது வண்டிங்கிறனால என்னன்னு தெரியல, கொஞ்சம் இழுத்துட்டு அப்படி போய் நிற்கிற மாதிரி இருக்குது. பட் ஓகே, ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லுவேன். அதேமாதிரி ஸ்டோரேஜ் 33 லிட்டருங்க அண்டர் சைட் ஸ்டோரேஜ். திட்டத்தட்ட மளிகை ஜாமான், மளிகை பொருள் எதை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிட்டு போகலாம். அந்த லெவலுக்கு அண்டர் சைட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள் ஆக்சுவலாக ஃபீச்சர்ஸ் கிடையாது. நீங்கள் இதே டாப் மாடல் போனீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டுன்னு ஒரு மாடல் இருக்குது, ஸ்மார்ட் கனெக்ட்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கலர்டு டிஸ்பிளேவாக வரும். மொபைல் ஃபோனில் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஸ்டாப் சிக்னல் லைட்ஸாக இருக்கட்டும். நீங்கள் போய் பேனிக் பிரேக் அழிச்சிங்கன்னா 4 ஹசார் லைட்ஸும் வந்து எரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஜூபிட்டரில் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மேஜராக ஒரு பாசிட்டிவாக பார்க்குற விஷயம் ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும். அந்த விஷயத்தில் ஜூபிட்டரை வந்து பாராட்டியே ஆகலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெஹிக்கிளோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்பவே நல்லாவே இருக்குது. வெயிட்டு வந்து ஆக்டிவாவோட 1 கிலோ தான் கம்மி, ஆனால் ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்கிற ஃபீல் வந்து இருக்குது. முன்னாடி ஜூபிட்டர்னாலே நான் அதிகமாக வந்து ஜென்ஸுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இப்போ வந்து லேடிஸ்க்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆக்டிவா எடுக்கக்கூடிய லேடிஸ் வந்து கண்டிப்பாக ஜூபிட்டருமே நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி லேடிஸுமே வந்து ஜூபிட்டர் வந்து எடுக்கலாம். ஓகே, நம்ம நிறையா பேசிக்கிட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கோம். நம்ம நேராக அடுத்து பங்க்கு போவோம். பங்க்கில் போய் பார்ப்போம். இந்த வெஹிக்கிளை பற்றின என்னோட ஒப்பீனியன் இதுதான். ஸோ பங்க் போயிட்டு மைலேஜ் எவ்வளோன்றதை பார்ப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஐஜிஓ சம்திங், அதாவது மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி இந்த வெஹிக்கிளில் கிடையாது. அது வந்து டாப் மாடலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அதோட மைலேஜ் தான் அவங்க வந்து பெஸ்ட் இன் செக்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. பட் இது எந்த லெவலில் மைலேஜ் இருக்குன்றதை இப்போ நம்ம ஓட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே வீலர்ஸ், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்ம பெட்ரோல் பங்க்கு நெருங்க போகிறோம். தஞ்சாவூருக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடு இருக்க பங்க்கில் தான் நம்ம வந்து யூஸ்வலாக பெட்ரோல் போடுவோம். இந்த பங்க்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா முக்கா டேங்க் தான் இருக்குது. கார் டேங்க் காலியான மாதிரி காட்டுது. ஓகேப்பா, வெற்றிகரமாக மைலேஜ் முடிச்சாச்சியா? வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணியாச்சு. ஷாக்கிங்கான மைலேஜ்லாம் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைன். சரி, ஃபர்ஸ்ட் உங்களோட ஒப்பீனியனை ஷார்ட்டாக சொல்லிடுங்க. இந்த வண்டியை பற்றின உங்களுடைய கருத்து. ரைட், எனக்கு எப்பொழுதும் போல ஆக்டிவாவில் வந்து என்றைக்குமே வந்து குறை கிடையாது. கண்டிப்பாக அவன் கிங் ஆஃப் கிங் தான் ஆக்டிவா. அதுல பெஸ்ட்டாக தான் இருக்குது எனக்கு ஓட்டுறதுல. எனக்கு என்ன ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது லைட்டு வெளிச்சம் பத்தலை. அது உண்மைனா ஹோண்டால எல்லா வண்டியிலும் இருக்கிற பிரச்சனை அது. ஆமாம், எல்இடி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த எல்இடிக்கான ஒரு இதே இல்லை எனக்கு. கண்டிப்பாக. மற்றபடி ரைடு ஹேண்டில்லாம் வந்து எனக்கு இன்னும் ஆக்டிவாலாம் வந்து இன்னைக்கு குறை சொல்ல முடியாது நம்ம இன்னைக்கு வந்து. சரிண்ணா, ஓகேண்ணா. ஸோ இப்போ மைலேஜை சொல்லிடலாமா? மைலேஜ் ரிலீவ் பண்ணலாமா வியூவர்ஸ்? ரெடியா? சரி, நான் இப்போ மைலேஜ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 வண்டியுமே 32 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஸோ நம்ம போய் சுற்றிட்டு வந்தது 32 கிலோமீட்டர் வந்து 2 வண்டியுமே நம்ம வந்து ஓட்டியிருக்கோம். 32.5 அந்த ரேஞ்சில் வருது. நம்ம ரவுண்டாக 32ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஜூபிட்டரை சொல்லிடுவோமாண்ணே? ஜூபிட்டரே சொல்லிடுவோம். ஸோ ஆக்சுவலாக 0.65 ml பார்த்தீங்க அப்படின்னா 650 ml பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஃபில் ஆகிருக்கு. அப்படியே வாங்க, நான் எவ்வளோன்னு காமிச்சிடுறேன். ஸோ 32 கிலோமீட்ரு டிவைட் 0.65 ml அப்படின்னு வச்சிங்கன்னா 49.2. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் வந்து கொடுத்துருக்கு நம்மளோட இந்த ரைடில். இதே ஆக்டிவா தான்
நான் உண்மையிலேயே இது ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. மேபி 10,000 கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்குன்னா இன்ஜின் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா செட் ஆயிருக்கும். இது வந்து புது வண்டிங்க. அதான் இவங்க ஓட்டுறவங்க வந்து ரொம்ப ப்ராம்ப்டா ஓட்டிருப்பாங்க போல இருக்கு. கண்டிப்பா இது புது வண்டிங்கிறனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து வரலாம். ஸோ இந்த வண்டியும் வந்து 32 கிலோமீட்டர் டிவைட். இது ஆக்சுவலாக எவ்வளோ ஃபில் ஆனிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.38 ml, கிட்டத்தட்ட 84 கிலோமீட்டர் பக்கம் மைலேஜ் அப்படிங்கிறது நமக்கு இந்த ரைடில் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லுவேன். இது ஆக்சுவலாக ஷாக்கிங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ மைலேஜ் கொடுப்போம் அப்படிங்கிறது. நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் போனோம் வந்தோம். மேபி அதனால் மைலேஜ் வந்து கொடுத்துருக்கலாம். ப்ராப்பராக இன்ஜின் கொஞ்சம் செட் ஆகிருக்கும், அதனாலேயும் மைலேஜ் வந்து கொடுத்துருக்கலாம். இந்த வெஹிக்கிளும் சளைச்சது இல்லை. ஏன்னா நான் ஷோரூமில் வண்டி கொடுத்தாங்கன்றதுக்காக நான் சொல்லலை. ஜுபிட்டர் வந்து ஒரு சில யூசர்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன். அவங்க வந்து பாசிட்டிவான மைலேஜ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, 84 கிலோமீட்டர்ண்ணே. ஸோ ஷாக்கிங்கான மைலேஜ் தான். ஸோ இதை பற்றின ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்லியாச்சு. மைலேஜ் டெஸ்ட்டுன்னு போட்டாலே நிறைய பேர் வந்து நீ வந்து ஃபேக்காக சொல்கிற அது இது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரான்ஸோட வீடியோ பண்ணியிருந்தேன். என்னோட கார் தான், எனக்கே தெரியாது அது 22 கிலோமீட்டர் 23 கொடுப்போம்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அன்னைக்கு டெஸ்ட் பண்ணும்போது 27 கிலோமீட்டர் மைலேஜ் என்ன இருக்கோ அதான் நம்ம சொல்ல முடியும். அதை தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. பட் பரவாயில்ல, அதில் நம்ம வீலர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாகவும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாமுவேல் ராஜு அப்படிங்கிறவரும் சரி, கணேஷ் 1996 அப்படிங்கிறவர், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை திட்டின கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் போய் நமக்கு ஆதரவாக கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ். அது மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாகுது எங்களுக்கு. கண்டிப்பாக ஆக்சுவலாக இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தான் நம்ம அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து பண்ணணுன்னே ஓடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோக்காக நாங்கள் டில் ஒரு மத்தியானத்துலேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்றும் நான் ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் காலையில் எடுத்தோம். ஆமாம். அடுத்து மைலேஜ் டெஸ்ட் மதியானம் எடுத்தோம். மணி ஆல்மோஸ்ட் இப்போ 8 மணி ஆயிடுச்சு. ஆமாம். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு தான் ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆக்டிவா அண்ட் ஜுபிட்டர் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.